த க்ரௌஸ் கிரைடு அண்டு டிசைடட் தட் தே வுட் டேக் ரிவெஞ்ச். ஸோ இந்த சென்டென்ஸுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம அதே மாதிரி வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸாக மீனிங் கண்டுபிடிக்கலாம். ஓகே வாங்க. தே அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். க்ரௌஸ் அப்படின்னா காகங்கள். கிரைடு அப்படின்னா க்ரையோட பாஸ்ட் டென்ஸு அழுதல், இது வந்து அழுதது. அண்டு அப்படின்னா மற்றும். டிசைடட் அப்படின்னா முடிவு செய்யப்பட்டது. தட் அப்படின்னா அது. தே அப்படின்னா அவர்கள். வுட் அப்படின்னா கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். டேக் அப்படின்னா எடுத்தல். ரிவெஞ்ச் அப்படின்னா பழிவாங்குதல். ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, காகங்கள் அழுதது மற்றும் முடிவு செய்யப்பட்டது அது அவர்கள் எடுத்தல் பழிவாங்குதல் அப்படின்னு எழுதிக்கலாம். இதோட கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா, காகங்கள் அழுது கொண்டே அதை பழிவாங்க முடிவு செய்தன அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ்க்கான கரெக்டான அர்த்தம். ஓகே வாங்க, நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.